வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனி நேர்கதி பயணம் கும்பராசியில், சூரியன் விருச்சிக ராசியில் நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் சூரியனுக்கு நாளில் அர்த்தாஷ்டம சனியாக எப்படியெல்லாம் இயங்குறாருங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். 12 லக்னத்திற்கான பதிவுகள் தனித்தனியாக நம்ம பார்க்கலாங்க. இந்த பதிவில் மகர லக்ன அன்பர்களுக்கு நவம்பர் 16லிருந்து டிசம்பர் 15 வரைக்கும் சூரியன் விருச்சிக ராசியில் வரக்கூடிய 30 நாட்கள், அதாவது விருச்சிக மாதம்னு அதை சொல்லுவோம். அந்த 30 நாட்களில் அவர் குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புத நட்சத்திரம் அப்படியே கிராஸ் ஆகி வரும்போது சனி நட்சத்திரம், அதாவது நவம்பர் 19லிருந்து டிசம்பர் 2 வரைக்கும் ஒரு 13 நாட்கள் சனி நட்சத்திரத்தில் வர்றார். அப்போ சனி சூரியனுடைய ஆற்றல் செயல்பாடுகள் அதையெல்லாம் இப்போ நேர்கதியில் போயிட்டுருக்கார் இல்லையா. சனி வக்கரகதி முடிஞ்சு அவர் ஸ்டாப் பண்ணுறார். அப்போ சூரியனுடைய எஃபெக்டை அவர் குறைக்கிறார். நமக்கு 11ஆம் இடம் அப்படின்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது, நம்ம எதிர்பார்க்குற நிகழ்வுகள் நடக்கிறது, எதிர்பார்க்குற செய்திகள் கிடைக்கிறது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறது, இதெல்லாம் 11ஆம் இடம். அந்த இடத்துக்கு இப்போ இந்த சனி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுறத கூட இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பட் இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு சனி திசை புத்தி அந்தரங்கள் இதெல்லாம் நடக்கும்போதும், இந்த கிரகங்கள் சூரியனுடைய அமைப்பு திசா புத்தி அந்தரம் நடக்கும்போதும் நமக்கு நடக்கும். அதே மாதிரி தான் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் சனியினுடைய நட்சத்திரத்திலேயே போயிட்டுருக்கார். 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயும் சனியினுடைய நட்சத்திரத்திலே போயிட்டுருக்கார். அப்போ இந்த திசா புத்திகள் நடக்கும்போதும் சனியினுடைய பலனை தான் தருவாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. சனி பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கிறனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ பணம், தொழில், உத்தியோகம், பதவி உயர்வு இது சார்ந்த நன்மைகள் கிடைச்சாலும் நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள்லையும் ட்ராபேக்காக இருக்குது. அப்போ மூளை உழைப்பு சார்ந்துன்னா இப்போ கமிஷன் வகையில் பிரயாணம் பண்ணுறவங்க, ஒரு மீடியாவில் இருக்கவங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருக்கவங்க, செய்தி விளம்பரத்துறை மற்றும் நம்ம ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறவங்க, பத்திரப்பதிவே நம்மளுக்கு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு போவோம், அது தடையாயிரும். 2 பேர் ஒரு உத்தேசமாக ஒரு டேட்டில் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கிறது ஏன் பிரேக் ஆகுதுன்னா, அந்த 3ஆம் இடத்துக்கு பிரச்சனை வரும்போது தான் பிரேக் ஆகுது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் சண்டை வர்றது இந்த 2ஆம் இடத்தினுடைய தன்மை தான், சனி. அதே மாதிரி இப்போ பார்ட்னர்ஸுக்குள்ளே பிரச்சனை வர்றது, கஸ்டமருக்குள்ளேயே பிரச்சனை வர்றது, இதெல்லாம் சனியினுடைய தாக்கங்கள். ஏதோ ஒரு வகையில் தொழில் நடக்குது, வியாபாரம் நடக்குது, வளர்ச்சி நடக்குதுங்கிறது சனி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த கிரகங்களும் நமக்கு திசையாக நடக்கும், புத்தியாக நடக்கும், அந்தரமாக நடக்கும் இல்லையா. அப்போ இந்த கிரகங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மாதத்தில் நம்ம இந்த அவஸ்தைகளை சந்திப்போங்கிறதான் பார்க்கணும். நம்ம எதிர்பார்க்கறது அப்படிங்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கணும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இதில் வந்துரும்னு நம்பி சில விஷயங்களை செய்கிறதுனால நம்ம அதிகமான ஈடுபாடுகளையும் நம்பிக்கையும் கொடுக்கறனால அது நம்மளை ஏமாற்றம் பண்ணும்போது நம்மளால் தாங்கிக்க முடியறதில்லை. அதனால் உறவுகளுக்கு நல்லா இல்லை. பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு துலாம் ராசி, நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம். அதே மாதிரி வேலை ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசி 6ஆம் இடம். நம்மளுக்கு பணவரவு ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசி 2ஆம் இடம். இந்த 3மே நமக்கு காற்று ராசிகள்ன்ற ஒரு பொதுத்தன்மையில் இயங்குது. இப்போ இந்த 3 நமக்கு 3ல் இருக்கிற நட்சத்திரங்களும் அது சார்ந்த ஒரு தொடர்புள்ள நட்சத்திரங்களும் தான் நமக்கு நன்மை செய்யும். இப்போ நமக்கு 2ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குது? செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, குரு இருக்குது. அப்போ குரு நம்மளுக்கு இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது பண சேமிப்புக்கு அவ்வளோ பெஸ்ட்டு கிடையாது. அதே நேரத்தில் ராகு இங்கே இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார், சனியோட பரிவர்த்தனை இருக்கார். அதனால் அது கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. பரிவர்த்தனை ஹெல்ப் பண்ணுது. செவ்வாய் அவரும் ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பார்.
அப்போ செவ்வாய் வந்து நமக்கு லாபாதிபதி தான். ஆனால் அவர் இப்போ என்ன ஆனார், 7ஆம் வீட்டில் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அவர் வந்து நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல தான். சனி நட்சத்திரத்தில் இருக்குங்கும்போது அவர் வந்து 7ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அந்த 7ஆம் இடம்ங்கிறது தான் நம்ம வந்து சொன்னது கணவன் மனைவி உறவு, கஸ்டமர் பார்ட்னர் உறவு, இதெல்லாம். அப்போ அந்த புது முயற்சிகளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு போய்க்கிறது நல்லது. வாக்குஸ்தானத்தில் சனி, அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் ராகுவும் போகிறாரு, செவ்வாயும் போகிறாரு, சூரியனும் போகிறாங்க. பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பொதுப்படையான விஷயம்னு எடுக்கும்போது நம்ம லக்னத்தில் பிறந்த பல கோடி பேர்களுக்கும் இன்ன பாவத்தில் இயங்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமே ஒழிய, நமக்கு திசா புத்தி அந்தரம் நம்ம ஜாதகத்தில் என்ன நடக்குது, அது என்ன பாவங்களுக்கு அதிகாரம் வாங்கியிருக்குன்னு நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ நமக்குன்னு சில கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு வீடு கட்டுற கேள்வி இருக்கும், ஒருத்தருக்கு திருமணம் பண்ணுற கேள்வி இருக்கும், ஒருத்தருக்கு வந்து வேலை பார்க்குறதுலேருந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்ற கேள்வி இருக்கும், ஒருத்தருக்கு வந்து சொந்த தொழிலையே ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கு, வேறு தொழில் என்ன செய்யலான்ற கேள்வி இருக்கும். லக்னம் ஒன்று தான், ஆனால் இப்போ கேள்விகள் வெவ்வேறு, ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு கேள்விகள். அப்போ அந்த கேள்விகளுக்கு தகுந்த பாவங்களை நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்போ தானே ஜோதிடத்தில் கரெக்டான தீர்வு கிடைக்கும். அப்போ கேள்விகளுக்கு உண்டான பாவத்தை நம்ம ஜனனஜாதத்தை கன்சிடர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதில் நீங்கள் ஒரு தடவை கணித்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் பிக்சராக வந்து உங்களுக்கு என்ன கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன வேலை செய்கிறதுக்கு விதி கொடுப்பனை உங்களுக்கு வழிவிட்டுருக்குங்கிறத புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு அது மனப்பாடம் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுக்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் போனால் இந்த பாவ தொடர்பு தான் நம்மளுக்கு இயங்கும், அது இந்த கேள்விக்கு இன்ன பதிலை தான் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தெளிவு வந்துட்ட பிறகு நம்மளால் ஈஸியாக போக முடியும். அது மாதிரி தான் திசை. ஒருத்தர் பெரிய தொழில் உற்பத்தி தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பார், அது உற்பத்தி சார்ந்த பாவங்களை இயக்கிற திசை அது பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இதை க்ளோஸ் பண்ண வேண்டி வந்துடும். ஏன்னா திசை மாறிடும். அந்த மாறின திசை வந்து இவருக்கு வந்து மூளை உழைப்புக்கு சப்போர்ட் பண்ணும். நீ மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஏஜென்சி பண்ணலாம், கமிஷன் வழிக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்கிற திசை வந்த உடனே என்ன ஆகும், அந்த இவ்வளவு வருஷம் பண்ணிகிட்டு இருந்த தொழில் போயிடுச்சே அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். அதுதான் திருப்பு முனைங்கிறது. சில பேருக்கு வேலை பார்த்துட்டே இருந்து தொழில் அமையிறது இந்த மாதிரி தான். அந்த திசைகள் மாறும்போது அது மாற்றி விட்டுரும். அப்படி மாற்றி விட்றத புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து ஒரே படிப்பை நிறைய பேர் படிக்கிறோம், ஆனால் அத்தனை பேருமே அந்த படிப்புக்கு சார்ந்த வேலைக்கே போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த படிப்புக்கும் அந்த தொழிலுக்கும் அந்த திசை வந்து நமக்கு அதுக்கு உரிமை எடுத்து நடத்தி கொடுக்கணும். அது சம்மந்தப்பட்ட திசையே நடக்கலை அப்படின்னா அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டுருக்கும். எத்தனை பேர் டெக்னிக்கலை படிச்சுக்கிட்டு அவங்க இதுக்கு வந்துடுவாங்க, அதாவது ஆர்ட்ஸ் லைனுக்கு வந்துடுவாங்க, வேலையில் அட்மினிஸ்ட்ரேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, கிளரிக்கல் ஒர்க்கு, இப்படியெல்லாம் வந்து பேங்கிங்னு போயிடுவாங்க. டெக்னிக்கலாக இல்லாத இருக்கிறவங்கள கூட சில பேர் டெக்னிக்கில் போகிறாங்க. அப்போ படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது திசைகள்னால ஏற்படுகிறது. இதையெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு திசைக்கும் என்னென்ன மாதிரி கொடுப்பினைகள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் ரொம்ப உதவுது. பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டம், அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டம், இதன் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை நாம் வரிசைப்படுத்திக்கலாம். நமக்கு சாதக பாதகத்தை நம்மளே உணர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு இப்போ நடக்கிற கோச்சாரம், இப்போ தற்காலிகமாக கிரகங்கள் போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் என்ன நன்மைகள் கிடைக்கிது, என்ன தீமைகள் கிடைக்கிதுங்கிறதெல்லாம் பகுத்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பகுத்து பார்த்து முடிவெடுக்கிறது தான் பாவத்தின் கையில் இருக்குது, கிரகத்தின் கையில் இல்லை. அதே போல தான் நட்சத்திரங்கள் தான் நமக்கு அந்த பாவத்தோட தொடர்புகள் வச்சுருக்கு. கிரகங்கள் வந்து மீடியேட்டராக இருக்குது.
ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாக இருக்குது, அதாவது ஊடகமாக இருக்குது. ஆனால் ஆற்றல் எங்கேருந்தோ பால்வெளி மண்டலத்திலிருந்து ஆற்றல் வந்து நட்சத்திரம் கொடுக்குது. அதனால் நமக்கு சாதக நட்சத்திரத்தை அதற்கு தொடர்பான கிரகம் எது அப்படின்னு பார்க்குற மெத்தடை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.